ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற உபன்யாசத்திலே ஆழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன என்பதை அனுபவித்தோம். திருவிருத்தம் என்கிற முதல் திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார், இந்த உடம்பை கழித்து தர வேண்டும் என்று. இதுதான் விஷயமா திருவிருத்தத்துக்கு என்று எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய நியாயம் என்ன? உபக்கிரம உபசம்ஹாரங்களை பாருங்கோள். உபக்கிரமம் என்றால் ஆரம்பம், உபசம்ஹாரம் என்றால் முடிவு. ஆரம்பத்திலும் முடிவிலும் ஒரே விஷயம்தான் பேசப்படுகின்றது. இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை என்று எம்பெருமானுடைய திருவடிகளில் விண்ணப்பிக்கிறார் ஆழ்வார். இந்த பொய் நின்ற ஞானம் அழுக்குடம்பு, இத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இத்தை போக்கியருள வேண்டும் அப்படின்னு விண்ணப்பித்தார். முடிவில் என்ன பண்ணார் ஆழ்வார்? இந்த எம்பெருமான் இந்த பாசுரத்தை சேவித்தவர்கள், திருவிருத்தத்தை சேவித்தவர்களுக்கு பலன் என்ன என்றால், மாயவன் சேற்றள்ளல் அழுந்தார். இந்த சேரிலே அழுந்த மாட்டார்கள், சம்சாரமாகிற சேரிலே அழுந்த மாட்டார்கள் என்று பலனாக சொல்லப்படுகிறாள். மாறன் விண்ணப்பம் செய்த என்று என்னுடைய விண்ணப்பம் என்ன என்றால் இதுதான். இந்த 100 பாட்டுமே ஒரே ஒரு விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, முதல் பாட்டை சொன்னேனே, அடியேன் செய்யும் விண்ணப்பம் மெய் நின்று கேட்டருளாய் இனி யாம் உறாமை. இந்த பூமியில இருக்கக்கூடிய வாழ்வை நான் பொறுத்து கொள்ள முடியாது, இந்த சம்சார சாகரத்தை நான் பொறுத்து கொள்ள முடியாது, என்னுடைய விண்ணப்பம் இதுதான் என்று சொன்னாரே, அதுதான் மொத்த திருவிருத்தத்துக்கும் தாத்பரியம் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அடுத்தது திருவாசிரியத்தில் எம்பெருமானுடைய அந்த ரூபத்தையும் குணத்தையும் ஆழ்வார் அனுபவித்தார் என்று பார்த்தோம். எதற்காக அனுபவத்துக்கு வந்தார் ஆழ்வார் என்றால், எம்பெருமான் காட்டி கொடுக்க அனுபவத்துக்கு வந்தார். எம்பெருமானுடைய நிலை என்ன, நினைவென்ன? எப்படி பீஷ்மரை கொண்டு சஹஸ்ரநாமத்தை பாடுவித்தானோ அதுபோல ஆழ்வாரை கொண்டு திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை எம்பெருமான் பாடுவிக்க வேண்டும், சம்சாரமானது திருந்த வேண்டும் என்று. ஆனா ஆழ்வாருக்கு இங்க இருப்பே பொறுக்கல, அது இருப்பு கொள்ளல ஆழ்வாருக்கு. அப்ப என்ன பண்றது? ஆழ்வார் எப்படியாவது தரிப்பித்து இங்க வைத்து பாட வைக்க வேண்டும் என்று எம்பெருமான் பார்த்து அதனுடைய ரூபத்தையும் குணத்தையும் அனுபவிப்பித்தான் ஆழ்வாரை என்று 7 பாட்டாலே திருவாசிரியத்தில் எம்பெருமானுடைய ரூபத்தையும் குணத்தையும் ஆழ்வார் அனுபவித்தார் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு பெரிய திருவந்தாதியில் அந்த ரூபத்தினுடைய குணத்தினுடைய அனுபவம், அதனால் ஆழ்வாருக்கு எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசையானது மேலும் மேலும் வளருகின்றது, மேலும் மேலும் கிளர்ந்து எழுகின்றது என்பதை 87 பாசுரத்தினாலே ஆழ்வார் அருளி செய்தார். இதுவும் உபக்கிரம உபசம்ஹாரத்தை வைத்துக் கொண்டே ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். உபக்கிரமத்திலே தொடக்கத்திலே முயற்றி சுமந்து எழுந்து என்று முயற்சி, உற்சாகம், அந்த உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய நெஞ்சை பற்றி பேசினார். எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்ற உற்சாகம், அந்த உற்சாகம் இருக்கே அது மாறாமல் கடைசி பாட்டுல மொய் கடலே ஏத்த முயல் என்று அந்த முயற்சியிலே அந்த உற்சாகத்துலதான் முடிக்கிறார் ஆழ்வார். ஆக விஷயத்தை அனுபவிச்சாச்சுன்னா உற்சாகம் குறைஞ்சிடும் இல்லையா? ஆரம்பத்துல இருக்கக்கூடிய உற்சாகமே தான் கடைசி வரைக்கும் அப்படின்னா மேலும் மேலும் அந்த ஆசையானது கிளறுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் பெரிய திருவந்தாதியில். அதற்கு பிறகு திருவாய்மொழியில் இந்த ஆசையானது பரமபக்தி என்ற நிலையை அடைந்து அதற்கு பிறகு ஆழ்வார் கைங்கரியத்தை பெற்றார் என்று இது இந்த 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமான பிரமேயம் என்று நம்பிள்ளை காட்டுகிறார். இந்த 4 நிலையானது ஸ்ரீராமாயணத்திலே பரதாழ்வானிடத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் என்பதையும் நம்பிள்ளை காட்டுகிறார். எப்படி பரதாழ்வான் சத்ருக்னனுடன் தன்னுடைய தாய்மாமனுடைய அகத்துக்கு சென்றிருந்தான். அப்பொழுதுதான் தசரதனானவன் மரித்தான் என்ற சரித்திரத்தை நாம் எல்லாம் அறிவோம். பரதனானவன் செய்தி அனுப்பப்பட்ட பிறகு மறுபடியும் அயோத்தியைக்கு வந்தான். வந்த பிறகு தன்னுடைய மாதாவான கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு சென்றான். அங்க சென்று அவன் அறிந்து கொண்டான், தன்னுடைய பிதாவானவர் மரித்தார், தசரதன் மரித்தான் என்றதை அறிந்து கொண்டான். அப்பொழுது அவன் அழத் தொடங்கினான். இந்த தரையிலே தரை கிடந்தான் இந்த பரதாழ்வான் ஆனவன். அப்பொழுது கைகேயியானவள் அந்த பரதனை பார்த்து சொல்லுகின்றாள், மாதா மாதங்க சங்காசம் சந்திரார்க்க சதிருஷம் புவஹா உத்தாபயித்வா சோகார்த்தம் வச்சனம் ச இதம் அப்ரவீத். மாதா மாதங்க சங்காசம் சந்திரார்க்க சதிருஷம், சந்திரனையும் சூரியனையும் ஒத்த ஒளியை கொண்டவன். மாதங்க சங்காசம், மாதங்கம் என்றால் யானை, யானையை போல பெருத்த மேனியை உடையவன் அந்த பரதனை புவஹா உத்தாபயித்வா, இந்த பூமியிலே தரை கிடந்தவன், அவனை எழுப்பி உத்தாபயித்வா சோகார்த்தம் வச்சனம் ச இதம் அப்ரவீத். சோகார்த்தம், சோகத்தினாலே துடித்திருக்கின்ற பரதனை எழுப்பிவிட்டு இந்த வச்சனத்தை சொன்னாள். என்ன வச்சனத்தை சொன்னாள் அந்த கைகேயி? உத்திஷ்டோத்திஷ்ட கிம்சேஷே ராஜன் புத்திர மகாயசா
त्वद्विधानहि शोचन्ति सन्तः सदसि सप्तमाः உத்திஷ்ட உத்திஷ்ட எழுந்திரு பரதனே உத்திஷ்ட உத்திஷ்ட கிம் சேஷே எதற்காக நீ இந்த மாதிரி தரை கிடக்கிறாய் எதற்காக கிடக்கிறாய் இந்த தரையிலே கிம் சேஷே ராஜன் ராஜாவே எழுந்திரு என்று அந்த கைகேயியானவள் சொன்னாள் त्वद्विधानहि शोचन्ति உன்னை போன்ற உயர்ந்தவர்கள் ந சோச்சந்தி அவர்களுக்கெல்லாம் சோகமே வராது அப்படியான இந்த லோகத்துல சோகமே யாருக்கும் வராதான அப்படின்னா உடனே அவன் சொல்றான் நஹி சோச்சந்தி சந்த சதசி சப்தமாக சந்தகா சதசி சப்தமாக நல்ல சத்துக்களானவர்கள் அவர்களுக்கும் சோகம்லாம் வரும் அது ரகசியமா வருத்தப்பட்டுப்பார்கள் இந்த மாதிரி 10 பேர் பார்க்கிற ஒரு சதசுல இந்த மாதிரி வருத்தப்பட்டு அழமாட்டார்கள் நீ எழுந்திரு அப்படின்னு சொன்னா அந்த கைகேயி ஆறுதல் கூற மாதிரி சொன்னான் ஆனா என்ன பண்ணிட்டானா நடுவுல கிம் சேஷே ராஜன்னு அப்படின்னா ராஜாவே எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே பரதனுக்கு ஒரே வருத்தம் ஏற்கனவே அவன் எப்படி இருந்திருக்கான் சோகார்த்தம் உற்சாபயித்வா சோகத்தாலே துடித்திருக்கின்ற அந்த பரதனை இவள் எழுப்பினான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு என்ன சோகம் அவனுக்கு அப்பா தசரதன் மரித்தானே அப்படின்ற சோகம் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் அதிகமான ஒரு துடிப்பு ராஜா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட பிறகு பரதன் தன்னை எப்படி நினைச்சுட்டு இருக்கான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா ராமனுக்கு நான் தாசன் எப்படி நினைச்சுட்டு இருக்கிற அந்த பரதனை பார்த்து ராஜாவே எழுந்துரு அப்படின்னு சொன்னா அவனால தாங்க முடியல துடிக்கிறான் பரதன் வருத்தத்துல துடிக்கிறான் எப்படி இந்த வருத்தம் ராஜான்னு சொன்னா சந்தோஷமானதான் இருக்கணும் என்றால் ஒரு சேஷபூதனை பார்த்து ராஜா அப்படின்னு சொன்னா அவனால தாங்கிக்க முடியாது ஒரு லௌகிக உதாரணம் பார்ப்போம் ஒரு சிஷ்யர் நல்ல சசிஷ்யர் அவர் குரு இடத்துல நிறைய காலக்ஷேபம்லாம் கேட்டு நிறைய ஞானத்தெல்லாம் சம்பாதிச்சிருக்கார் அந்த குரு ஏதோ ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே இந்த சிஷ்யர் நல்ல கெட்டிக்காரர் அந்த காலேஜ்ல போய் சேர்ந்தார் முதல்ல லெக்சரரா இருந்தார் அப்புறம் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆனார் குரு போல ப்ரொஃபஸர் ஆயிட்டார் அப்புறம் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா பிரின்சிபல் அந்த காலேஜுக்கு அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு இந்த குரு இருக்காரு இல்லையா அவருக்கு இந்த சிஷ்யர் மேல அவ்வளவு ஒரு அபிமானம் ஒருமையில தான் பேசுவார் என்னடா வந்தியா போனியா அப்படின்னு ஒரு ஒருமையில பேசி இந்த சிஷ்யருக்கும் அதுதான் வேண்டி இருக்கு என்னுடைய ஆச்சாரியர் அவர் குருவானவர் அவர் தான் சாஸ்திரத்தை எல்லாம் கத்துக் கொடுத்தாரு எனக்கு இந்த இடத்துல ஒரு அபிமானத்தோட இப்படி என்ன ஒரு உரிமையில பேசி வா போ அப்படின்னு ஒருமையில பேசி எப்படி என்ன தன்னுடைய ஒரு குழந்தை போல நடத்துறாரு அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷத்தோட தன்னுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன தன்னுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா அந்த சுவாமிக்கு நான் சிஷ்யன் அந்த சுவாமிக்கு நான் தாசன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர் இருக்காரு இல்லையா அவரை பிரின்சிபல் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியாச்சு அப்படி அந்த செய்தி அவருக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க நாளைக்கு என்ன ஆகும் இந்த ப்ரொஃபஸரா இருக்காரு இல்லையா அவர் பிரின்சிபலுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதான ஆகும் அப்போ என்ன அந்த சிஷ்யருக்கு வருத்தம் இருக்கும் ஐயோ இது நாள் வரையிலும் எனக்கு ஒருமையில பேசி அன்போடு நடத்தின இந்த ஆச்சாரியரானவர் நாளைக்கு ஒரு காலம் எனக்கு கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடுவாரோ இந்த இடத்துல அவ்வளவு சுலபமா பழக மாட்டாரோ அப்படின்னு ஒரு பயம் வருமா வராதா அப்போ வருத்தத்துக்கு இடமா பிரின்சிபல் அப்படின்ற ஒரு பட்டமானது வருத்தத்துக்கு இடமா சந்தோஷத்துக்கு இடமா நிச்சயமா வருத்தத்துக்கு இடம் ஏன் அப்படின்னா தன்னுடைய அடிப்படை ஐடென்டிட்டியே இப்ப மாறி போயிடுறது சிஷ்யர் அப்படின்னு நினைச்சவர் இப்ப போய் பிரின்சிபல் அப்படின்னா அவரால் தாங்க முடியாது அவர் வருத்தமா இருக்கும் அதே போலதான் பரதன் அவனுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா தன்னுடைய அடிப்படை தன்மை தான் யார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா ராமனுக்கு தாசன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவனை பார்த்து நீதான் ராஜா அப்படின்னா அவன் அப்படியே உடஞ்சே போயிட்டான் உத்திஷ்ட கிம்சேஷே ராஜன் புத்திர மகாயசா त्वद्विधानहि शोचन्ति சந்தகா சதசி சத்தமாகா அப்படின்னு கேட்ட உடனே உத்திஷ்ட ராஜன் கேட்ட உடனே அப்பேற்பட்ட ஒரு வருத்தம் எப்பேற்பட்ட வருத்தம் திருவிருத்தத்துல ஆழ்வாருக்கு என்ன நிலை அதுதானே பார்க்கணும் 4 நிலை 4 திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வாருக்கு 4 நிலை பரதனுக்கு அப்படின்னு பார்க்கணும் திருவிருத்தத்துல என்ன நிலை அப்பேற்பட்ட வருத்தம் என்ன வருத்தம் எம்பெருமான் அவ்வளவு உயர்ந்தவன் நித்திய சூரியர்கள் அவனை அனுபவிச்சுட்டு இருக்கார்கள் நாம் அவனை அனுபவிக்க முடியலையே எம்பெருமானுடன் இருக்கக்கூடிய தொடர்பானது அருந்து போயிருத்தோ இல்லையோ ஏன் நடுல இந்த உடம்பானது நடுவே ஓர் உடம்பில் இட்டு திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வனை வன்கையிற்றாள் என்று ஆழ்வார் புலம்புகிறார் திருவாய்மொழியில மேல புலம்ப போறார் இந்த நடுல இந்த உடம்பு இருக்கிறபடினால பகவத் சம்பந்தமே இல்லையோ பகவானுடன் தொடர்பு அற்று போயிடுமோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அது போலதான் இங்க பரதனுக்கு ராமன் அவன் சேஷி தலைவன் நான் தொண்டன் அந்த சம்பந்தமே அற்று போயிடுமோ இப்போ அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு வருத்தம் இப்போ பரதனுக்கு இங்க அதற்கு பிறகு இந்த வருத்தமானது அப்படியே நீடித்து இருந்திருந்ததுன்னா பரதன் இருக்கவே மாட்டான் அவன் போயிருப்பான் அந்த சேஷத்துவம் போயிருச்சுன்னா அவனுடைய உயிரே இருக்க போறது கிடையாது ஆனா அவன் தரித்தான் எப்படி தரித்தான் என்றால் அவன் யோசிக்கிறான் சரி ராமன் இப்ப காட்டுக்கு போயிட்டான் ஆனா இந்த அயோத்தியா வாசிகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நான் காட்டுக்கு போய் எம்பெருமானிடத்துல விண்ணப்பித்தேனே என்றால் எம்பெருமான் நிச்சயமா நாட்டுக்கு திரும்பி வருவான் இந்த பட்டத்தை ஏத்துப்பான் நான் அவனுக்கு தொண்டனாக கைங்கரியம் செய்வேன் அப்படின்ற ஒரு பாரிப்போடு அயோத்தியிலிருந்து சித்திரக்கூட்டத்தை நோக்கி
அந்த பரதனானவன் எம்பெருமான சேவிக்கிறதுக்காக போறான். போயிட்டு அங்க எம்பெருமானத்துல சொல்றான், ஏபிச்ச சச்சிவை சார்த்தம் சிரசா யாச்சிதாமயா பராத்துஹு சிஷ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. ஏபிச்ச சச்சிவைஹி சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி, எனக்கு எம்பெருமானே ராமபிரானே எனக்கு நீ அருள் புரியறதுக்கு தகுதி பெற்றவன். எப்படிப்பட்ட எனக்கு? ஏபிஷ்ட சச்சிவைஹி சார்த்தம், சச்சிவர்கள் என்றால் மந்திரிகள், மற்ற மக்கள், அந்த அயோத்தியா வாசிகள் என்ன, அயோத்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள் மந்திரிகள் என்ன, எல்லோரையும் கூட்டிக் கொண்டு பரதனானவன் சித்திரக்கூட்டத்துக்கு சென்றான் ராமனை சேவிப்பதற்காக. இப்படி எல்லோரும் வந்த என்னை, அதை எல்லோரும் கூட வந்த என்னுடைய விண்ணப்பம் இருக்கு இல்லையா, யாச்சிதா மயா, நான் யாச்சிதா மயா, நான் என்ன ஒன்னு இடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால், நீ நாட்டுக்கு மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்று நான் உன்னிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றேன். எப்படிப்பட்ட நான் அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது என்னிடத்துல உனக்கு அவ்வளவு ஒரு பிரீத்தி. நீ என்ன பண்ணுவானா, பரதனுக்கு நல்ல விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா, பரதா தயவுசெய்து பண்ணி அவனுக்கு நல்லதுப்பா இது அப்படின்னு என்னுடைய பிரீத்திக்கு சேர என் நன்மை ஏதாவது இருந்ததுன்னா எப்படியாவது என்னை இசைவித்து, நீ அவ்வளவு சிரமப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தி கொண்டு போந்த நீ, இப்போ அப்படிப்பட்ட உன்னிடத்திலே உன்னுடைய பிரீத்திக்கு விஷயமான நான் இறக்கின்றேன். இப்போ என்னுடைய நன்மைக்காக நீ எவ்வளவோ தாழ்ந்து எவ்வளவோ செய்யக்கூடிய நீ, உன்னிடத்திலே நான் இப்போ இறக்கின்றேன். அப்ப என்னுடைய விஷயத்த நீ பண்ண மாட்டியா? நான் என்னிடத்துல அவ்வளவு பிரீத்தி கொண்டவன், நான் சொன்னா நீ பண்ண மாட்டியா அப்படின்ற எண்ணத்தோட பரதன் முதல்ல கேட்கறான். அதுக்கப்புறம் சொல்றான், பிராத்துஹு, அவனுடைய கூட பிறந்தவன், அப்போ என்னுடைய அண்ணன் நீ, உன்னோட தம்பிக்காக நீ பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு அம்சம். ஆனா பிராத்து அப்படின்றது பிராத்தாக்கள்லாம் இருந்தா பாசம்லாம் இருக்கும். ஆனா ஒரு வீடு இருக்கு, அது அப்பா போயிட்டார், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா அண்ணா தம்பி இடத்துல சில தடவை பிணக்கு கூட வரலாம். அது கூறு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பிணக்கு கூட வரலாம் பிராத்தாக்கள் விஷயத்துல. நான் பிராத்தா மட்டும் கிடையாது, சிஷ்யசிய, அவனுக்கு சிஷ்யனும் கூட. சிஷ்யனா இருந்தா குருவிடத்துல சண்டைலாம் போட மாட்டான். எப்படி ராமன் பரதனுக்கு குரு ஆனான், எப்படி பரதன் ஆனவன் சிஷ்யன் ஆனான் என்றால், வசிஷ்டர் தான் குரு, குலகுரு வசிஷ்டர். அவர் என்ன பண்ணுவார்னா ராமனுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி வச்சுடுவாராம். அப்புறம் ராமன் தான் பரதனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மந்திரங்கள்லாம் சொல்லி வைப்பானாம். ஆக அந்த ரீதியில ராமனானவன் குருவாயிட்டான். குருவிடத்துல போய் சிஷ்யன் சண்டை போடுவானா? அப்படிப்பட்டவன் கிடையாது இல்லையா? அப்ப சிஷ்யன் கேட்டா குருவானவர் நம்ம சிஷ்யன் தானே அப்படின்னு உண்டு இறங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வெறும் சிஷ்யன் மட்டும் கிடையாது, சிஷ்யசிய தாசசிய, நான் அவனுக்கு தாசனானவன். சிஷ்யன் கூட கொஞ்சம் தள்ளிதான் இருப்பான், ஆனா தாசன் அப்படின்னா கிரய விக்கிரய அருகனாக இருப்பான். கிரயம் விக்கிரயம் அப்படின்னா கொடுத்தல் வாங்குதல். எப்படி ஒரு பொருளை நம்ம கடையில கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தாசன்றவன் நம்மளுடைய பேச்சை கேட்டு நமக்கு அடங்கின சரக்கா இருப்பான். அப்ப அப்படிப்பட்ட தாசனானவன் விண்ணப்பித்தா அந்த தலைவனானவன் பண்ண மாட்டானா? நான் உனக்கு தாசனாச்சு, ஆக நான் இறக்கின்றேன் தலையாலே, நீ மறுபடியும் நாட்டுக்கு வர வேண்டும் அப்படின்னு இதெல்லாம் நேர சித்திரக்கூட்டத்துல போய் எம்பெருமான இடத்துல கேட்கறான் பரதன். கேட்கறதுக்கு முன்னாடி போற வழியிலேயே இந்த பாதிப்போட தான் போறான். எம்பெருமான் இப்பேற்பட்ட ஒரு நல்ல பண்பை படைத்தவன், நான் ஒருத்தன் கேட்டாலே எம்பெருமான் இறங்கி மறுபடியும் நாட்டுக்கு வந்துடுவான். இவ்வளவு மந்திரிமார்கள் என்ன, இவ்வளவு மக்கள் என்ன, எல்லோரையும் கூட்டிக் கொண்டு நான் காட்டுக்கு போறேன், அப்ப நிச்சயமா எம்பெருமான் திரும்பி வந்து விடுவான் அப்படின்ற ஒரு தரிப்பு இருக்கு இல்லையா? அந்த தரிப்பு தான் இந்த நடுவில் இருக்கக்கூடிய சமயத்துல பரதனுக்கு. ஆக இவர் ராஜன் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு ஒரு வருத்தம் பரதனுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு யோசிக்கிறான், சரி ராஜா அப்படின்றது நிலைக்காது, எனக்கு நான் எம்பெருமானத்தை போய் பிரார்த்திச்சுன்னா அவன் திரும்பி வந்துடுவான், அவன் வந்துட்டானே என்றால் எனக்கு தொண்டுதானது கிடைக்கும், கைங்கரியம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தரிப்பு நடுவில் இருந்தது இல்லையா? அது எந்த நிலை? ஆழ்வாருக்கு திருவாசிரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரிப்பு. என்னாச்சு திருவாசிரியத்துல? திருவிருத்தத்துல ஒரே வருத்தம். அந்த வருத்தத்தோட ஆழ்வார் கொண்டு போயிருக்கணும் எம்பெருமான். ஆனா எம்பெருமானுக்கு என்ன வேணும்? இந்த லோகமானது திருத்தணும். ஆகையினால எம்பெருமான் என்ன பண்ணானா தன்னுடைய ரூபத்தையும் குணத்தையும் காட்டி கொடுக்க ஆழ்வாரானவர் அதை அனுபவித்து தரித்தார் அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? அதுதான் இங்க பரதனுக்கு அந்த தரித்த நிலையானது அங்க ஏற்பட்டது. சித்திரக்கூட்டத்துக்கு போய் எம்பெருமான பிரார்த்தித்தான். என்ன நடந்தது என்பதை நாம் அறிவோம். எம்பெருமான் வரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாதுகைகளை கொடுத்து அனுப்பிச்சான். பாதுகையை கொடுத்து அனுப்பிச்சதுனால என்னாச்சுன்னா, ஆருரோக ரத்தம் கிருஷ்டகா சத்ருக்ன சமன்விதகா என்று ஒரே ஹர்ஷம். ஹர்ஷம்னா ஆனந்தம். என்ன ஆனந்தம் இங்க? என்ன ராஜா அப்படின்னு கைகேயி சொன்னா அவ்வளவு வருத்தம், எனக்கு சேஷத்துவம் போயிடுத்து அப்படின்னு வருத்தப்பட்டேன். சேஷத்துவம் போகல, எம்பெருமானுடைய பாதுகை அது எனக்கு கிடைச்சிருக்கு. திருவடி கிடைச்சா அதுக்கப்புறம் எப்படி சேஷத்துவம் போகும்? அதனால இந்த எம்பெருமானுடைய திருவடியை தலையில தரித்து கொண்டு அதுக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு நான் ராஜ்யத்தை ஆள போறேனே ஒழிய நான் ராஜாவாக இருந்து ராஜ்யத்தை ஆள போல அப்படின்றதுனால அந்த ஒரு தரிப்பானது, அந்த சந்தோஷமானது
பரதனுக்கு ஏற்பட்டது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா ராமன் திரும்பி வரல. பரதனுக்கு 2 சோகம் வந்துருது. என்ன சோகம்? தன்னை ராஜான்னு சொல்லிட்டாலே தன்னுடைய சேஷத்துவம் பறி போயிருத்து அப்படின்னு ஒரு சோகம். அந்த சோகமானது இப்ப போயிருச்சு. என் சேஷத்துவம் பறி போகவில்லை, பாதுகை கிடைச்சிருத்து, பாதுகையை சேவித்துக் கொண்டு அதுக்கு பிரதிநிதியாக இருந்து கூட ராஜ்யத்தை ஆள போறேன் அப்படின்ற சோகம் அது நிவர்த்தி ஆயிடுச்சு. ஆனா ராமன் நாட்டுக்கு வரணுமே, அந்த சோகமானது நிவாரணம் அடையவில்லை. அவன் காட்டுலதான் இருக்க போறான் ராமன். ஆகையினால இவன் பரதன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒரு விதத்துல ஆனந்தம், ஒரு விதத்துல சோகம். இந்த ஆனந்தம் சோகம் ரெண்டுத்துடன் கூடி என்ன பண்றான் அப்படின்னா, ச காமம் அனவாப்பியைவ ராமபாத உபஸ்பிருஷன் நந்தி கிராமிய அகரோத் ராஜ்யம் ராமாகமன காங்ஷயா என்று. ஆகாங்ஷயா எதிர்பார்ப்புடன், ஒரு பாரிப்புடன், ராமன் எப்போ ஆகமனம் மறுபடியும் திருப்பி எப்போ வர போறான் என்று அந்த பாரிப்புடன் நந்தி கிராமே அகரோத் ராஜ்யம், நந்தி கிராமம் என்ற அந்த அயோத்தியா மாநகரத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமத்திலே, நந்தி கிராமத்திலே அங்க இருந்து கொண்டு பாதுகைக்கு பிரதிநிதியாக இருந்து கொண்டு ராமனுடைய வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். மேலும் மேலும் ஆசையை வளர்த்து கொண்டிருந்தான். 14 வருஷம் இதோ முடிய போறது, ராமன் வந்துட போறான், அவனுக்கு தொண்டு செய்ய போறான் அப்படின்னு ஆசையை வளர்த்து கொண்டிருந்தான் இல்லையா? என்ன நிலை இது? பெரிய திருவந்தாதியில் ஆழ்வாருக்கு என்ன நிலை? அந்த எம்பெருமானம் மேலும் மேலும் அனுபவிக்கணும் அப்படின்ற அபினிவேஷம், ஆசையானது மேலும் மேலும் வளர்ந்தது அல்லவா? அந்த நிலைதான் இங்க பரதனுக்கு. அதற்கு பிறகு ராமனானவன் காட்டிலிருந்து நாட்டுக்கு வந்த பிறகு எம்பெருமானுக்கு எல்லா வித கைங்கரியங்களையும் பரதன் பண்ணான் அப்படின்ற 4வது நிலை இருக்கு இல்லையா? இது திருவாய்மொழியினுடைய நிலை. ஆழ்வாருக்கு திருவாய்மொழியில என்ன ஆயிடுத்து? அந்த அபினிவேசமானது பரமபக்தி அளவுக்கும் வளர்ந்து அதற்கு பிறகு அவாவற்று வீடு பெற்ற என்று நித்திய கைங்கரியத்தை பிராபித்தார் இல்லையா ஆழ்வார்? அந்த நிலையானது கடைசி நிலை பரதனுக்கு என்று. இப்படி பரதனுக்கு 4 நிலைகள், அது ஆழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தத்திலே தெரிகின்றது என்று நம்பிள்ளையானவர் காட்டுகின்றார். ஆக இப்படியாக நம்பிள்ளை, அதாவது பரதனுக்கும் ஆழ்வாருக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தையும் அனுபவித்தோம். திருவாய்மொழியினுடைய சாரம் என்ன, அதாவது 4 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரம் என்ன என்பதையும் அனுபவித்தோம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.